நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடி கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். நம்ம அதிகமாக இந்த நெகேமியா பகுதியை நம்ம வாசிப்பதே இல்லை. எடுத்து நமக்கு என்ன வாசிப்போம், சங்கீதம் வாசிப்போம், நீதிமொழிகள் வாசிப்போம், இல்லைன்னா சரி நம்ம திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியாரை கூட போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா அது நமக்கு ஒன்றும் புரியாது. இன்னி வரைக்கும் நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுறதில்ல, அந்த யாத்திராகமே பாதி வாசிக்க மாட்டாங்க. அதுலேருந்து எடுத்த உடனே சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா இந்த நெகேமியாவில் நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம இந்த நெகேமியா பகுதியில் இருக்கிற ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுவார். ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒலிவ கிளை. ஃபஸ்ட்டு நிறைய கிளைகளை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம வேதத்தில் கிளைகள், அந்த இலைகள்ன்றது நம்ம வசனத்தை சொல்லப்பட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு கிளை, ஒவ்வொரு இலைக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ என்ன பண்ண கர்த்தர் வசனத்தில் கொடுத்துருக்கிறாரு சொல்லி சாதாரணமாக நம்ம இடப்படுறோம். ஆனால் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அதுபோல தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் இந்த 15ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளை, என்னென்ன கிளை சொல்கிறாங்க பாருங்க. ஒலிவ கிளை 1, 2வது காட்டு ஒலிவ கிளை, 3வது மிருது செடி, 4வது பேரிச்ச மட்டை, அடர்ந்த மரக்கிளைகள். ஹல்லேலூயா. இந்த 5 விதமான கிளைகளை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆமென். இங்கே 5 விதமான கிளைகளுக்கும் 5 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே இந்த ஒலிவ கிளைகளை நம்ம பார்க்கிறோம். இங்கே நெகேமியாவில் சொல்லப்பட்டது. நமக்கு ஒலிவ கிளை அப்படின்னு சொல்லனா நமக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்களேன்? ஒலிவ எண்ணெய். நான் சொல்றது இலை கிளைகள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரும் நமக்கு? ஒலிவ எண்ணெய். ஓகே, நான் கிளைகளை குறித்து பேசுகிறேன், எண்ணெய் குறித்து பேசலை. காய்கறிங்களா? சரி, எடுத்து வாசிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே ஒரு மரக்கிளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கிளை நம்ம பார்ப்போம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஹல்லேலூயா. இங்கே என்ன பட்டிருக்கு? இங்கே மரக்கிளைகளை என்ன பண்ணாங்க? இங்கே ஒலிவ மரக்கிளைகளை விரித்தார்கள். எப்போ விரித்தாங்க? இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சத்தியம். என்னது இது? ஏசப்பா கழுது மேலே ஏறி வரும்பொழுது அவங்க ஏசப்பா என்ன பண்ண, ஒரு ராஜா ஒரு சாதாரண கழுதை மேலே, இந்த உலகத்தை படைத்தவர் ஒரு கழுதை மேலே ஏறி வராரு. அந்த கழுதைக்கு ஒரு என்ன பண்ணுறது, ஒரு அந்தஸ்து வந்துடுச்சு, ஒரு கணம் வந்துடுச்சு. ஏசப்பா அந்த கழுதை மேலே ஏறி போன அந்த கழுதை அதுக்கு முன்னாடி எங்கே இருந்து தெரியுங்களா? ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுது, மூலையில் ஓரத்தில் யாரும் கண்டறியாத, யாருக்கும் தெரியாத ஒரு ஓரத்தில் அந்த கழுதை கட்டி இருப்பாங்க. ஆமென். இயேசு சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த இடத்துக்கு போய் நீ என்ன பண்ண, 4 சந்து முனையில் இருக்கிற அந்த இடத்துல போய் என்ன பண்ண, அந்த கழுதை கட்டி இருப்பாங்க, கழுதை கழற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அதே மாதிரி சீஷர்கள் என்ன பண்றாங்க, அந்த கழுதை குட்டி யாரும் ஏறிடாத, அல்லேலூயா, அங்க சொல்லப்பட்டிருக்கும் யாரும் ஏறிடாத அந்த கழுதையின் மேல ஏசப்பா ஏறி வரார். அல்லேலூயா. கழுதைனாலே நம்ம வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பொதுவாக நம்ம கழுதைனால நிறைய நமக்கு பிடிச்ச மிருகம் சொல்லப்பட்ட குதிரை சொல்லுவோம், சிங்கம் சொல்லுவோம், புலி சொல்லுவோம். ஆனால் கழுதை என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஆமென். யாருக்கும் பிடிக்காத ஒரு மிருகம் அது கழுதை. ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட யாராலும் கவனிக்கப்படாத, ஒதுக்கப்பட்ட, யாரும் என்ன பண்ணது, அசட்டை செய்யப்பட்ட ஒரு கழுதை இயேசு ஏறின உடனே அது நடக்கிறதுக்கு என்ன பண்றாங்களாம், வஸ்திரம் விரிக்கிறாங்களாம், ஒலிவ மர கிளைகளை என்ன பண்றாங்க,
விரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா, ஏசப்பா யார் கூடலாம் இருக்கிறாங்களோ தேவன் அவர்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துல இந்த ஒலிவ மர கிளைகளை அங்கு விரிக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நெகேமியால வாசித்த அந்த ஒலிவ மரக்கிளை ஏசப்பா அந்த கழுதை நடக்கிறதுக்கு அந்த ஒலிவ மரக்கிளை நடக்கிறாங்க. அப்போ அந்த ஒலிவ மரக்கிளை எதற்கு நம்ம குறிக்கும்? நற்செய்தி. ஹல்லேலூயா. நற்செய்தி சொல்லுவதற்கு. ஆமே. முதலாவது நம்ம கழுதை என்ன பண்ண, நம்ம எல்லாமே ஒவ்வொரு கழுதைகள் தான். ஹல்லேலூயா. நம்ம நிச்சயம் தானே குடும்பத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உறவுகள்னால நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். ஏதோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் வாழறோம், எதுக்கு இருக்கிறோம்னு சொல்லி கூட நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யோசித்து இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளால் நெருக்கப்பட்டிருக்கிற கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் கூட இயேசு இருப்பாரானால், ஹல்லேலூயா, அல்லது உங்கள் மேலே தேவ ஆவியானவர் இறங்குவாரானால் நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை விட்டு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஹல்லேலூயா. யாரும் அறியாத, யாரும் கவனிக்கப்படாத, கண்டு கொள்ளாத ஒரு கழுதையின் மேலே இயேசு உட்கார்ந்த உடனே எல்லாருடைய பார்வையும் கழுதை மேலே வந்தது. அப்படி தானே? உண்மை தானே? இந்த நீங்கள் அந்த வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். மற்ற 21ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா நல்ல அந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண கழுதை, ஹல்லேலூயா, கழுதை இயேசு ஏறின உடனே அந்த கழுதைக்கு மரியாதை வந்தது. ஆமே. நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தில் எனக்கு மரியாதை இல்லை, என் குடும்பத்தில் என்னை கண்டு கொள்ள மாட்டுறாங்க, என் கணவரே என்னை மதிக்க மாட்டாரு, என் பிள்ளைங்க என்னை மதிக்கலை, நான் பேசுகிற பேச்சு யாருமே என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்பொழுது இயேசு ஆவியான உனக்குள்ள வருவாரானால் அவருக்கு நீ இடம் கொடுப்பாய். அதனால் அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, இயேசு கழட்டி கொண்டு நான் வரலன்னு என்ன பண்ணிடலாம், அது எட்டி உதைச்சிருந்தா அந்த கழுதை என்ன பண்ண முடியாது. இப்பேற்பட்ட இன்றைக்கு நம்ம அந்த கழுதை குறித்து பேசியிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அல்லது நான் முரட்டாட்டம் பண்ணியிருந்தா இன்றைக்கு அந்த கழுதை குறித்து நான் பேசியிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களில் நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், இயேசு எனக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே என்ன பண்ணல, நம்மை நாமே என்ன கொண்டிருக்கிறோம், கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, நமக்கு வசதி இல்லைனாலும் சரி, தேவனை தேடக்கூடாத சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, தேவனை தேடுவாயானால், தேவனுக்கு உண்மையாக இருப்பாயானால் கர்த்தர் உன் மேலே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே வரும்பொழுது நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு அதை உடைத்து கர்த்தர் என்ன பண்ணாரு, உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள தேவ மகிமையும் தேவ உண்மையும் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒலிவ மரக்கிளை எதுக்கு விரிக்கிறாங்கன்னா, தேவன் நற்செய்தி சொல்வதற்காக. ஹல்லேலூயா. அந்த ஒலிவ மரக்கிளை என்ற ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நற்செய்தின்னு அர்த்தமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம தேவனை தெரிந்து கொண்டோம். ஏசப்பா மேலே என்ன பண்ணாரு, இந்த கழுதை மேலே இயேசு ஏறினது போல எனக்குள்ள ஆவியான இருக்கிறான்னு சொல்லி நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், சொல்லி கொண்டிருக்கோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, நற்செய்தி சொல்லுவதில்லை. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதில்லை. நாம் நல்லா இருந்தால் போதும். முக்கியமாக பெண்களாக இருக்கிற நம்ம என்ன நினைப்போம், என் கணவர் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன அப்படி நம்ம கண்டிப்பாக நினைப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட நினைவுகள் என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. நாம் பெற்ற இன்பம், இயேசுவிடத்தில் பெற்ற அற்புதங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா. நற்செய்தி. ஹல்லேலூயா. நற்செய்தி நம்ம எப்படி ஏசப்பா நம்ம தொற்றுப்பாரு, யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னதுனால தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? உண்மை தானே? யாராவது நம்ம இல்லை, நம்ம பிறந்த உடனே பிறக்கும் பொழுதே அல்லது பார்ன் கிறிஸ்டியன், அதாவது பிறக்கும் பொழுதே நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் உங்களை ஒரு நேரத்தில் தொற்றிருப்பார். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ அல்லது திருமணம் ஆன பிறகோ எப்பயாவது மீண்டும் உங்களுக்கு நற்செய்தி யாராவது சொல்லியிருப்பாங்க, யாராவது அற்புதங்களை சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு யாரோ ஒருவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லணும்? ஆமே. நீங்கள் பெற்ற அற்புதங்களை நீங்கள் அநேகருக்கு சொல்ல பழகுங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு பேச பயமாக இருக்குது, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்ம மைக்கு பிடிச்சி பேச தெரியாது, மைக்கு பிடிச்சி பாட்டு அதெல்லாம் உங்களை சொல்லலை. நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்லது வீட்டில் உட்காரும் போது நிறைய காரியங்கள் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். நற்செய்தினா என்ன தெரியுங்களா? குட் நியூஸ். ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்குள்ளே
வந்திருக்கிற அந்த குட் நியூஸ், நல்ல செய்தியை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுவது. ஆமென். ஆனால் பெண்களாக இருக்கிற நமக்கு எது குட் நியூஸாக இருக்கும்? பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் கணவர் என்ன பண்ணுறாரு, மனைவிக்கு எவ்வளோ நல்ல காஸ்ட்லியான புடவை வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? அதுதான் நமக்கு குட் நியூஸாக இருக்கும். ஆனால் தேவனை அறிந்த, கர்த்தரை தெரிந்த பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எது குட் நியூஸ்னால், என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் போல அறியாத ஜனங்கள், அழிந்து போகிற ஜனங்களுக்கு ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? அவங்க கர்த்தர் ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கு அவர்களுக்கு நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள், உலகம் ஃபுல்லாக கொண்டாடி கொண்டிருக்காங்க. என்னதுங்க? மாதா கொடி. இது யார் சொன்னதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த மாதா கொடி வேதத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நியூஸ் ஃபுல்லாக என்னது, பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில், டிவி நியூஸில், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே மாதா கொடிக்கு ஜனம் கூட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்கே கூடியிருக்காங்க. இதனால் நிறைய காலேஜ் ஸ்கூல்லலாம் நாகர்கோவிலில் லீவ் விட்டுட்டாங்க. இந்த செய்தி யார் சொன்னது தெரியல. ஆமாம், இப்படிப்பட்ட தவறான செய்திகள்லாம் பண்ணிட்டு உலகத்தில் பரவி கொண்டிருக்கு. ஆனால் நல்ல செய்தியை நம்ம பண்ணுறதில்ல, நம்ம தெரிந்து கொள்வதில்லை, மற்றவர்களுக்கு சொல்வதில்லை. ஆமேன். ஏசப்பா உண்மையான தெய்வம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நல்ல ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு போனால் ஜனங்கள் என்ன இல்லை, அங்கே இல்லை. ஏன்னா கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பிசாசு என்ன பண்ணதில்லை, இடம் கொடுப்பதில்லை. ஆமே. எங்கெல்லாம் பாவம் இருக்கா, சினிமா தியேட்டரில் நிறைய கூட்டம் இருக்கும். ஆமே. பார்க்கு, பீச்சில் நிறைய கூட்டம் இருக்கும். இது மாதிரி இந்த மாதா கொடி ஏற்றுறன்னு சொல்லி அதே அநேக இடத்துல கூட்டமாய் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இறந்து போவாங்க. ஆமேன். அந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு அடிப்படும். ஆமேன். அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் சபைக்கு போகும்போது ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, இல்லை சபைக்கு போகும்போது ஏதாவது சூழ்நிலை வந்துச்சோ உடனே சபைக்கு போகிறதுல விட்டு விடுவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட தவறான காரியங்கள், தவறான செய்திகளை பரப்பி இந்த உலகத்தில் பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிற பிசாசுக்கு நாம் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்க வேண்டாம். புரியுதுங்களா நான் சொல்றது? நல்ல செய்தி நம்ம என்ன பண்ணணும், அநேகருக்கு சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச நல்ல செய்தி, ஹல்லேலூயா, நமக்கு தெரிஞ்ச நல்ல செய்தி என்ன பண்ணணும், அநேகருக்கு சொல்லணும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு என்னன்னு தெரியல, கர்த்தர் ஏவுதலினால நிறைய வாலிப பிள்ளைகள் நிறைய காரியங்களை பாவ வழியில் போகிறாங்க. ஆமேன். வாலிப பிள்ளைகள் ரவுடி சொல்ல இறங்குறது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். பணம் தேவைப்பட்டால் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஏதாவது திருடு பணியாவது என்ன பண்ணுறாங்க, போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க. இல்லது ஏதாவது பாவமான செயலை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு அது சரி என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஈஸியாய் வாலிப பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. படிக்காமலே பாஸ் ஆகிடணும், வேலை செய்யாமலே என்ன பண்ண, கஷ்டமான வேலையை செய்யக்கூடாது. கஷ்டப்படுகிற வாலிப பிள்ளைகள் இப்போ யாருமே இல்லை. வேலைக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிற வாலிப பிள்ளைகள் இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம அப்பாலாம் என்ன பண்ண, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆமே, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இனி வருகிற ஜென்ரேஷன்லாம் என்ன கஷ்டப்படாமல் இருக்காங்க. ஏன்னா ஐடியில் தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போய் உட்காடுறாங்க. அதில் மணிக்கணக்காக என்ன பண்ணுறாங்க, கண் முழிச்சு நல்லா என்ன பண்ண வேலை செஞ்சு நிறைய சம்பாதனை வந்துடுது. அந்த சம்பாதனை என்ன பண்ணுறாங்க, பாவத்துக்குள்ள பாரு என்ன பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பேர் பொண்ணு ஆணை போய் சேருது, தவறான பாதை, ஆணை பாவம் செய்யுது. இப்படிப்பட்ட நிறைய பணம் வந்த உடனே என்ன செய்யறது தெரியாமல் பாவத்தில் விழுந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அலைந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அழிந்து கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க, வாய்ப்பு கிடைச்சா ஆலோசனை கொடுக்க நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் அதற்குரிய சூழ்நிலை உருவாக்குவார். அந்த வாரம் உங்களுக்குள்ள இருக்குமானால் சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமே நிறைய பெண் பிள்ளைகளை நிறைய நம்ம செய்தியில் பார்க்கலாம். இல்லை நம்ம குடும்பத்தில் நிறைய அனுபவங்கள், நம்ம உறவுகளில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பெண் பிள்ளைகள் எடுப்போமானா, பெண் பிள்ளைங்க என்ன பண்ண, நிறைய காதல் திருமணம் தான் லவ் பண்ணிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனால் லவ் பண்ணுறாங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள, வாலிப பிள்ளைகள் யூனிஃபார்மோட மார்க் கடையில் நிற்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவமான சூழ்நிலை அதிகமாக நெருங்கி கொண்டிருக்கு. ஆமென். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி நற்செய்தி போகிறது? ஏசப்பா உண்மையான தெய்வம். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு செய்தி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம சொல்வது?
ஹல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஆமே. நான் பெண் பிள்ளைகளை சொல்ல வந்த காதல் என்ற வலையில் விழுறாங்க. அதுவும் காதல்னா என்ன பண்ணுச்சு, அப்போ அந்த காலத்துலலாம் ரொம்ப மணிக்கணக்காக பஸ் ஸ்டாண்டில் அல்லது லெட்டர் எழுதி அது போய் சேர்த்துக்குள்ளே வேறு யாரா கையில் அப்பா அம்மா கையில் மாட்டிக்கிச்சுன்னா அது பயங்கரமாக என்ன பண்ணுவோம், வீட்டில் பிரச்சனை வரும். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஆமே. ஒரு ஃபோன் நம்பரை யாரை எப்படி மூலமாக கலெக்ட் பண்ணி ஃபோனில் என்ன பண்ணுது, சேட் பண்ணி அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுது. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, நேரடியாக ஒரு நாள் கூட தேவைப்படாது, ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலே லவ் வந்தது. அது இப்போ என்ன லவ்னு தெரியல. ஹல்லேலூயா. இப்போ லவ் அதிகமாக ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, பெண் பிள்ளைங்க விசேஷமாக இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ஆண் மகன் இருக்கிறான், ஏற்கனவே லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆன பையனை தான் என்ன பண்ணுறாங்க, பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் அவங்களுடைய அந்த லவ் ஃபீலிங், பெண்ணோட அருமை தெரியுமா. இது என்ன புது கதைன்னு தெரியல, இது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஆமே. இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் விழுந்து போகிறாங்க. அந்த பையனை பண்ணுறான், இந்த பொண்ணை ஏமாற்றிட்டு அடுத்த பொண்ணுக்கு தாவிடுவான். ஹல்லேலூயா. நிறைய பெண் பிள்ளைகள் ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, பலாத்காரம் பண்ணுறாங்க. ஓகே, அது ஒரு பாவம், அது ஒரு சைடில் நடந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய பெண் பிள்ளைங்க வாலண்டரியாக போய் என்ன பண்ணுறாங்க, பாவத்தில் விழுறாங்க. வாலண்டரியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. ஆமே. தன்னுடைய உடை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய நடத்தை, தன்னுடைய பார்வை சரியாக இருக்குமே. ஆனால் ஆமே, பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வரேன், யாரும் நம்ம பக்கம் பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாரும் நம்மளை பற்றி என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக பேச மாட்டாங்க. நம்முடைய பார்வை, நம்முடைய ட்ரெஸ்ஸிங், நம்முடைய பேச்சு சரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பெண் பிள்ளைகள் நம்ம வளர்ப்போம், பெண் பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்முடைய பார்வை சரியாக இருக்கணும், நம்முடைய பேச்சு சரியாக இருக்கணும், நம்முடைய நடத்தை சரியாக இருக்கணும். இதுதான் நமக்கு வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சரியாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஒன்றும் இல்லாதபடி நம்ம ஏனோ தான் நம்ம வளர்ப்போம். ஆனால் பெண் பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தின் பாவம் அவங்களை ஈஸியாக மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, காதல் என்ற வலையில் விழுந்துருவாங்க. அவங்களுக்கு கற்பை இழந்து, வாழ்க்கை இழந்து, அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, கண்ணீர் ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, ரத்தம் சிந்திட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம நல்ல செய்தி, இந்த ஒலிவ மரக்கிளை என்பது நல்ல செய்தியை குறிக்கிறது. ரெண்டாவது அந்த நெகேமியா போடுப்பார், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2வது கிளை என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல மிருதச்செடி, ஒலிவ மரக்கிளை. 2வது காட்டு ஒலிவ கிளை. ஆமென். காட்டு ஒலிவ கிளைனா என்னதுங்க, என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டு ஒலிவ கிளை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாக, ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. இங்கே காட்டு ஒலிவ மரம்னா சுபாவத்தை குறிக்கிறது, கெட்ட சுபாவங்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற கெட்ட சுபாவங்கள். முதலாவது நல்ல நற்செய்தி நம்ம சூழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவனை பற்றி, முதலாவது தேவனை பற்றி சுவிசேஷங்களை நமக்கு என்ன பண்ணணும், அறிவிப்பு கொடுக்கணும். ஆமே. நம்ம பஸ்ஸில் போகும்போது அல்லது நம்ம குழு மீட்டிங்லாம் நிறைய பேர் இப்போ போயிட்டுருக்கீங்க. ஆமே. குழுலெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம தெரியும். அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், ஏசப்பா உண்மையான தெய்வம் சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல தெய்வத்தை அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்போ மாதா குடின்னு சொல்லி நிறைய பேர் இப்படிப்பட்ட அறியாமையில இருந்து கொண்டிருக்காங்க. ஆமே. என்ன நடந்தாலும் பாரம்பரியத்தில் அறியாமையில் இருந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் விடுதலை பெறணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகணும். ஆமே. 2வது நம்முடைய சுபாவங்கள். இந்த காட்டு ஒலிவ மரக்கிளை எதுக்கு சொல்லுதுன்னா, காட்டு ஒலிவ மரம் என்ன சுபாவங்கள், நமக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்கள். ஹல்லேலூயா. நமக்கே அறியாதபடி மறைந்திருக்கிற கெட்ட சுபாவங்கள். ஆமே. நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேதம் வாசிப்போம், ஆவிக்குரிய புள்ள அப்படின்னு அபிஷேகத்தை நிரம்புவோம். ஆனால் வெளியில் போன உடனே கெட்ட வார்த்தை அதே வாயிலேருந்து வரும். ஆமே. ஏதாவது நமக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா வீட்டில் பயங்கர கோபம் வரும். அல்லது கணவரையே தவறான வார்த்தையினால் திட்டுவது, பிள்ளைகளை தவறான வார்த்தையிலே திட்டுவது, இப்படிப்பட்ட கெட்ட சுபாவங்கள் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? எத்தனை
பேர் ஆமென் என்று சொல்றீங்க? இந்த காட்டு ஒலிவ மரம் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஒலிவ மரத்தில் இருந்த இந்த சுபாவங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த ஒலிவ மரத்தில் இருந்து நீ என்ன பண்ண, வெட்டப்பட்டு தள்ளப்படுவாய். ஹல்லேலூயா. நீ நமக்குள்ள இந்த சுபாவங்கள் இருக்குமானால் நம்ம நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் நம்ம இணைய முடியாது. ஆமே. இயேசு கிறிஸ்து ஆவியா நமக்குள்ள இருக்கவே மாட்டார். ஆமே. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், தேவ ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும் என்று சொல்லி நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமேன் என்று சொல்லுவோமே. ஆமேன். இங்க சொல்லுவோம், ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமே. நம்முடைய சுய ஒலிவ மரம் என்பது நம்முடைய சுபாவங்களை குறிக்கும். ஆமேன். ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா, காட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருந்தது. சுற்றிட்டு இருக்கும்பொழுது அந்த எல்லார்கிட்டையும் கேட்டுச்சு, இந்த காட்டுக்கு யார் ராஜா, இந்த காட்டுக்கு யார் ராஜான்னு சொல்லி எல்லாருக்கிட்ட குள்ள நரிக்கிட்ட கேட்டுச்சு, மானுக்கிட்ட கேட்டுச்சு, பறவைகிட்ட கேட்டுச்சு, எல்லாம் சொல்லிச்சு நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி. இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்டுட்டு வந்தது. கேட்டுட்டு வந்த உடனே யானை வழியில் வந்து பார்த்த உடனே இந்த சிங்கம் கேட்டுச்சு, யார் தெரியுமா இந்த காட்டுக்கு ராஜா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. யானை அமைதியாக இருந்தது. திரும்ப சத்தமாக கேட்டுச்சு, யார் தெரியுமா இந்த காட்டுக்கு ராஜா, நான் தான் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த யானை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, இந்த தும்பிக்கை தூக்கி ஓங்கி அடித்த உடனே அந்த சிங்கம் என்ன பண்ண, ஓரமாக போய் டமால்னு போய் விழுந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரே சிங்கம் பயந்து போய் அப்படியே பம்மி கொண்டு வந்து சிங்கக்கிட்ட, இதை யானைக்கிட்ட கேட்டுச்சு, யாரு தானே கேட்டேன், எதுக்கு நீ இப்படி தூக்கி அடிச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஞானமாய் பேசணும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் முக்கியமாக கணவர் இடத்துல என்ன பண்ணுவோம், அதிகமாக ஓவராக பேசுவோம். ஹல்லேலூயா. ஓவராக பேசி அடி வாங்கிட்டு ஓரமாக போய் ஒதுங்கி உட்காந்து, ஐயோ ஏன்டா பேசணும், இந்த சூழ்நிலை ஏன் தான் வந்ததுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் யோசிப்போம். நானும் கூட நிறைய நேரம் யோசிச்சுருந்தேன், ஏன் தான் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் தான் இந்த நேரம் வராமலே தாண்டி போயிருக்கலாமே, இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் நம்ம யோசிப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் சொல்லி நம்ம ஞானமாய் பேசணும். ஆமே. கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம அதிகாரம் படிச்சுக்கலாம் பண்ணிடுவோம், ரொம்ப வார்த்தையை நம்ம வாய்ஸ், அதாவது நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசணும்னா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவோம், அடி தான் விழும். ஹல்லேலூயா. இந்த யானை சிங்கத்தை அடித்தது போல சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஹல்லேலூயா. ஆனால் யானை கிட்ட வந்து பேசி என்ன பண்ணு, அது அடித்து என்ன சொல்லுச்சுன்னா, நான் தான் உன்னை விட பெரிய பலசாலின்னு சொல்லி காட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்படி தான் நிறைய நேரங்களில் நம்ம சில நேரங்கள் நம்ம விழுந்து போகிறோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு, நம்ம யார்கிட்ட என்ன பேசணும், நமக்குள்ள சுபாவங்கள், மறைந்திருக்கிற சுபாவங்கள் ஒரு நாளும் வெளிப்படக்கூடாது. ஹல்லேலூயா. போய் பேசுறது, கலகம் செய்கிறது, கோபம் கொள்வது, மற்ற குடும்பத்தை பற்றி தவறாய் பேசுறது, மற்ற குடும்பத்தை என்ன நடக்குதுன்னு சொல்லி அதுவே கண்ணோட்டமாய் பார்த்து கொண்டிருப்பது, இதெல்லாம் நமக்குள்ள கெட்ட சுபாவங்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ன விரும்புகிறாரு, எல்லாரிடத்தில் அன்பு செய்யதான். ஆமென். நீங்கள் எல்லாரிடத்தில் அன்பு செய்து கர்த்தரை போல, இயேசுவை போல அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், மாறுகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற பாவ செயல்கள், பாவ சிந்தைகள், பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, எடுத்து தூர போடுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ என்ன சுபாவங்கள் நான் எடுத்து போட்டுட்டேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, மிருது செடியின் கிளை. அங்க நெகேமியா போடுப்பா, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே மிருது செடின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒலிவ கிளை, காட்டு ஒலிவ கிளை. மிருது செடினா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒலிவ கிளைனா என்ன பார்த்தோம், நற்செய்தி. ஆமென். காட்டு ஒலிவ கிளை என்னது, கெட்ட சுபாவங்கள். இப்போ மிருது செடியின் கிளை அப்படின்னா என்ன அர்த்தம்? சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? சகரியா 1:11. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருந்தது என்றால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே மிருது செடியின் கிளை என்பது என்னன்னா, அமைதலும். ஹல்லேலூயா. அமைதல் சமாதானத்தை குறிக்கும். ஆமென். இன்றைக்கு நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் அமைதல் இல்லாமல் இருக்கு, சமாதானம் இல்லாமல் இருக்கு. ஏன்? நமக்குள்ள கெட்ட சுபாவங்கள் இருக்கு. நமக்குள்ள மறைந்திருக்கிற அந்த சுபாவங்களை நீங்கள் வெளியே தூர போடுவீங்கன்னா, மிருது செடியின் கிளை போல தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆமென் என்று சொல்லுங்களேன்.
இந்த பூமி முழுவதும் பிரச்சனையோடு இருந்தாலும் இல்லை பக்கத்து வீட்டில் பிரச்சனையோடு இருந்தாலும் உன் வீட்டில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் மத்தியில், உன் பிள்ளைகள் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய தூதனை நோக்கி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் பூமி எங்கே சுற்றி தெரிந்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலாக இருந்தது. தேவ தூதன் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இதே மாதிரி கர்த்தர் குடும்பத்தில் அமைதலான சூழ்நிலை தேவன் உருவாக்குவார். ஆமென். எப்பொழுது நீ மற்ற கர்த்தருக்கென்று நல்ல செய்தி, தேவன் உண்மையுள்ளவர், நல்ல செய்தி, நற்செய்தி, ஆனால் சுவிசேஷத்தை நீ சொல்லும் பொழுது, ரெண்டாவது உன்னுக்குள் இருக்கிற சுபாவங்கள், கெட்ட சுபாவங்களை நீ தூர தூக்கி போடுவாயானால் உன் வீட்டில் அமைதலும் சமாதானமும் தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் ஆம் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன்னுடைய கெட்ட சுபாவங்களை தூக்கி போடுவாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார், உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுப்பார். இன்றைக்கு கடந்த நாட்களில் ஒரு சகோதரி கால் பண்ணி, என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வசியம் பண்ணி தவறான பாதையில் போறாங்க, என்னை பார்த்தால எரிச்சலா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது எனக்கு தெரியல, எனக்கு வாழவே பிடிக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து விட்டுட்டேன். ஆனால் இந்த வயசில், அதாவது உங்களுக்கு வயசு எப்படியும் 45-50 இருக்கும், இப்படி இந்த சூழ்நிலையில் இந்த வயசில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. ஆமே, நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் அவங்க எப்படியா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் சுபாவங்களை விட்டுட்டு நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட மருந்தானாலும் சரி, என் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனுடைய ஜெபத்திற்கும் நாம ஏறெடுக்கிற அந்த ஜெபத்திற்கு முன்பாக தேவன் இறங்கி அவர் அற்புதம் செய்வாரானால் நிச்சயம் எல்லாமே ஒன்றுமில்லாம தவிடு பொடியாகும். ஹல்லேலூயா. அதனால உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதியினால அமைதல் இழந்திருப்பீங்க. ஆமே. அல்லது கடன் பிரச்சனையினால நீங்க அமைதல் இழந்திருப்பீங்க, சமாதானத்தை இழந்திருப்பீங்க. இல்ல பிள்ளைகள் உபத்திரவம் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் நிமித்தமா என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏதாவது ஒரு சண்டையை என்ன பண்ணியிருக்காங்க, பிள்ளைங்க கொண்டு வந்துடுறாங்க வீட்டில், அல்லது கணவர் மூலியமா, என் கணவர் குடிப்பழக்கத்தினால இரவு முழுதும் எனக்கு தூக்கம் இல்லாத, அமைதல் இல்லாத, சமாதானம் இல்லாமல் இருக்கு என்று சொல்லி நீங்க புலம்புறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில அமைதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மிருது செடியினை கிளை போல உன் வாழ்க்கையில ஒரு அமைதலும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்பொழுது உன் இருதயத்தில் இருக்கிற கெட்ட சுபாவங்களை தூக்கி போடும் பொழுது, ஆமே, நீ கர்த்தருக்கென்று சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அமைதல் உண்டாகும். அடுத்ததாக கடைசியாய் பார்ப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கப்போமா? லேவியராகமம் 23:40. பேரிச்சின் ஓலைகள். ஹல்லேலூயா. இங்க பேரிச்ச மரக்கிளைகள் நம்ம நெகேமியால பார்த்தோம். அந்த பேரிச்ச மரக்கிளைகள் எதை குறிக்குதுன்னா மகிழ்ச்சியை குறிக்குது. ஆமென் என்று சொல்லுங்க. நிறைய குடும்பத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாத எரிச்சல் வருது. ஆமே. கணவன் முகத்தை மனைவி பார்க்க முடியல, பார்த்தாலே சண்டை போடணும் தோணும். ஆமே. கோபம் வரும், எரிச்சல் வரும், ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பேரிச்ச மரக்கிளை போல உன் வாழ்க்கையில தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, உன் குடும்பத்தில் இறங்கி வர. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால தான் அந்த ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய CSI சபை, RC சபை அந்த 40 நாள் லென்த் டே சொல்லுவாங்க, துக்க நாட்கள். அப்போது துக்க நாட்களுக்கு முன்பாக அந்த துக்க நாட்கள் அனுசரித்து முடிஞ்ச பிறகு ஒரு ஞாயிறுலாம் இப்போ குருத்தோலை முன்னாடி கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு எதுக்குன்னா மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதனை செய்யறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும்னா நீ கர்த்தருக்கென்று சுவிசேஷத்தை சொல்லு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கென்று நீ சுவிசேஷத்தை சொல்லி நற்செய்தியை அறிவித்து உன் இருதயத்தில் இருக்கிற சுபாவங்களை நீ தூக்கி போடுவாயானால் உன் வாழ்க்கையில் என்ன
என்ன கிடைக்கும்? அமைதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே தேவன் உன்னோடு பேசியிருக்கிறாருங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட சுபாவங்களை நீக்கி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் நல்லா தான் இருக்கிறேன், நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை நாமே மெச்சிக்கொள்ளுவோம். நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் திடீர்னு நமக்கு கோபம் எங்கேருந்து வரும் தெரியாது. ஹல்லேலூயா. எங்கேருந்து நம்ம பாவம் செய்வோம் தெரியாது. ஆனால் பிசாசு நம்மளாம் பாவம் செய்யணும்னு சொல்லி தான் நம்ம கண்ணோட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம ஏதாகிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்கு நம்ம மகிமைப்படுத்துகளாக இருக்கணும். ஆமே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி நம்ம இருப்போம்னால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. நம் பிள்ளைகள், நம் கணவர், நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எதனால? நீ பரிசுத்தமாக இருந்தால். ஹல்லேலூயா. நீ சுவிசேஷத்தை சொல்லி தேவனுக்காய் ஊழியம் செய்வாயானால் நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் குடும்பத்தில் அமைதல் இல்லாமல் இருக்கலாம், நிச்சயமாய் கர்த்தர் அமைதல் கொடுப்பார். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அல்லது பக்கத்து வீட்டுனால சண்டை, ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு நான் சொன்ன காரியங்களை கைப்பிடிப்பேன். ஆனால் ஹல்லேலூயா, உன் இருதயத்தில் இருக்கிற கெட்ட சுபாவங்கள், உன் சிந்தையில் இருக்கிற கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும் தூர போடுங்க. நிச்சயமாக கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போமா?